மேல நின்னுகிட்டு நின்று கொண்டு நடுச்சாமம் ஆமா சரியா 12 மணி செஞ்சேவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவுகின்றான். பார்த்தார் கௌதம ரிஷி. ஆகா ஆஹா பொழுது விடிந்து விட்டது. ஆகையினால் ஆமா நம்ம போவோம் என்று தூங்கிட்டு இருந்தவர் எழுந்தரித்தார். ஆமா புடலைய கையில எடுத்தார். அங்க துரட்டிய கையில எடுத்து கொண்டு கௌதம ரிஷி நந்தவனத்துக்கு போயிருக்காரு. நந்தவனத்துக்கு செல்லுகின்றார். இங்க யார் இருக்கின்றார்? தெய்வேந்திர மன்னன் பார்த்தான். செஞ்சேவளாக இருந்தவன் சண்டாள பாவி அந்த தெய்வேந்திரன் கௌதம ரிஷியாக வடிவம் எடுத்தான். அவர் நந்தவனத்துக்கு போயிட்டாரு. ஆமா அவரை மாதிரியே ஆமா இவனும் வடிவத்தை எடுத்தான். எடுத்து அந்த கௌதம ரிஷியுடைய ஆமா பர்ணக சாலையுடைய கதவை அப்படியே தட்டுகின்றான். என்ன சொல்லி தட்டுகின்றான்? அடியே அதலிகை அப்படின்னு வாங்கி கதவை தட்டுதான். ஆமா எதுக்கு கதவை திறக்கிறதுக்கு? ஆமா அப்புறம் தட்டினா தானே திறப்பாங்க. தட்டதுக்கு தான் திறக்கிறதுக்கு தான் கதவை தட்டுகின்றான். இவன் அவசரத்துல இருக்கான். ஆமா போனவர் திரும்ப வந்துடக்கூடாது. ஆமா முனிவர் பெயிருக்காரு. கௌதம ரிஷி வந்துடக்கூடாது. வந்தா நமக்கு வசமா ஏதாவது சாபத்தை கொடுத்துருவாரு. இவா உள்ள இருந்தவ என்ன நினைக்கின்றாள்? ஆஹா ஒரு நாள் கூட ஆமா நம்ம சுவாமி நம்மள பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரு. அழைத்தது கிடையாது. ஆமா ஆனால் இன்னைக்கு ஆமா அடியே அதலிகை அப்படின்னு சத்தம் கொடுக்காரே. பேரை சொல்லி கூப்பிடுதாரு. என்னன்னு தெரியவில்லையே. ஆமா என்று இவ வந்து கதவை திறக்கின்றார். கதவை திறக்கும் போது சண்டாள பாவி அந்த தெய்வேந்திர கௌதம ரிஷியாக இருந்தவன் ஆமா அவ என்ன செய்கின்றார்? அந்த அதலிகை மேலே அதலிகைய ஆவி சேர்த்து அணைத்தான். அதலிகை பொத்துன்னு தரையிலே உட்கார்ந்தாள். உட்கார்ந்த உடனே ஆமா அதலிகையுடைய மடியிலே தெய்வேந்திர மன்னன் அப்படியே தலைய வச்சிட்டான். பார்த்தாள் அதலிகை. அப்பமாவது நினைச்சாளா? ஆமா ஆஹா 6 மாதம் ஆச்சு. ஆமா நம்ம சுவாமி நம்மள தொட்டு கூட பார்க்கவில்லையே. இப்ப வந்துட்டு ஆமா அடியே அதலிகைன்னு சொல்லுகிறாரே. நம்ம மேல வேற வந்து விழுதாரு எப்படின்னு நினைச்சாளா? கிடையாது. அவ நம்பிட்டா. ஆமா என்ன நினைத்தாள்? கௌதம ரிஷி தான் ஆமா வந்திருக்கார் அப்படின்னு ஆமா இவ நம்பிட்டா. பார்த்தாள் அதலிகையா. ஆண்டவனே பகவானே ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இப்படி இருக்கே ஆண்டவனே ஆண்டவா என் சுவாமிக்கு என்னாச்சு என்று தெரியவில்லையே. மலரெடுக்க போகும்போது மலப்பாம்பு தீண்டிரிச்சோ பூவெடுக்க போகும்போது பூனாகும் தீண்டிரிச்சோ என்று சொல்லி அதலிகையா ஏங்கி மானோ பாடுறாரே. அதலிகையா ஏங்கி மானோ பாடுறாரே. முத்து போல் கண்ணீரையும் முகத்தோடு சோரே பவளம் போல் கண்ணீரையோ பக்கமெல்லாம் சோரே ஆறாதே கண்ணீரையோ அங்கோமெல்லாம்
செய்கிறாள். ஐயா என்ன? மலர் எடுக்க போகும்போது மலம்பாம்பு தீண்டிருச்சோ, பூவெடுக்க போகும்போது பூனாகம் தீண்டிருச்சோ, என்ன ஆச்சோ தெரியலையே, சுவாமி தலைகிறங்கி கீழே விழுதார என்று மனதிலே நினைத்து இவன் மடியில உட்கார வச்சிருக்கா. இதை யார் அறிந்தார்? கௌதமரிஷி. அந்த கௌதமரிஷி அறிந்தார். காட்டுக்குள்ள வந்து பாக்காரு. நந்தவனத்துல அந்த நந்தவனத்துல மலர்கள் பூக்கவில்லை. கெங்காதேவி அப்படியே முழிக்கவும் இல்லை. ஆமா. யார் அறிந்தார்? யாரு? ஆகா, இது ஏதோ சரியில்லை, ஏதோ தப்பு நடந்திருக்கு, எங்கேயோ இடிக்குது. மரிஷியே, தெய்வேந்திர மன்னனை பார்க்க ஏதோ தப்பு நடந்திருக்கு என்று சொல்லி கௌதமரிஷி வேகமாக கர்ணகசாலைக்கு வருகின்றார். கௌதமரிஷி வருவதை அறிந்தான் தேவேந்திர மன்னன். ஆஹா, வந்துட்டார். போன முனிவர் ஆமா திரும்பி வந்துட்டார. நம்மள என்ன பண்ண காத்திருக்காரோ தெரியலையே. இங்க இருந்தோம். ஆமா, நம்மள சுவாலிய முடிச்சிருவாரு. நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம். ஆகையினால் கௌதமரிஷி வாராரு. வேகமாக வந்து இவன் தெய்வேந்திர மன்னன் என்ன நினைக்கா, இவர் கையில மாட்டோம், இன்னைக்கு நம்மள சுவாலிய முடிச்சிருவாரு. இவர் கதவை திறக்காரு. இவன் கரும்பூன வடிவம் கொண்டு அப்படியே விட்டத்துல பாயுதான். பாயும்போது காலை ரெண்டும் எட்டி பிடிச்சாரு கௌதமரிஷி. ஆமா, அப்படியே ரெண்டு காலை எட்டி பிடிச்சு வாங்கி தரையில அடிக்க போறாரு. ஆமா, கௌதமரிஷியாக கரும்பூனையாக இருந்தவன் தெய்வேந்திர மன்னனா வடிவத்தை எடுத்தான். ஐயா, மன்னிச்சிருங்க. நீ மன்னிச்சிருங்க, தெரியாம வேஷம் போட்டுட்டியா? ஆனா ஏதோ தெரியாம பண்ணிட்டயா. ஆமா, ஒரு ஆசையில தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எல்லாம் சொல்லுவான். சொன்ன உடனே அப்ப பார்த்தார். ஆமா, யாரு கௌதமரிஷி சொல்லுகின்றார். தெய்வேந்திரா, நீ செஞ்சது தவறு. ஆமா, நீ செஞ்சது தவறுதானே? தப்புதான். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு. ஏ தெய்வேந்திரா, உன்னுடைய உடம்பெல்லாம் ஆமா 1000 பாவக் கண்களாக போகட்டும். 1000 பாவக்கண்கள் யோகி கண்களாக போகட்டும். சாபத்தை கொடுத்தார். அடுத்த நிமிஷம் ஆமா உடம்பெல்லாம் கண்ணா இருக்கு. அம்மா, பாவக்கண்ணுனா என்னது? யோகி கண்கள் அப்படின்னா என்னது தெரியல. 1000 யோகி கண்களாக போகட்டும். ஆமா, சாபத்தை கொடுத்தார். ஆனா ஆமா 1000 யோகி கண்களாக போகட்டும். அவன் எது மேல ஆசைப்பட்டு வந்தான்? அவன் பெண் மேல ஆசைப்பட்டு வந்தான். அத்தனை கண்ணா போகட்டும். சாபத்தை கொடுத்தார். உடம்பெல்லாம் அப்படி மாறி இருக்கு. ஆமா, அவன் பார்த்தான் தெய்வேந்திர மன்னன். ஐயாவே கௌதமரிஷியே, என்னுடைய உடம்பை என்னாலேயே யாரிட்டு பார்க்க முடியவில்லையே. ஏதாவது சாப விமோச்சனத்தை கொடுங்க என்று சொன்ன உடனே ஏ தெய்வேந்திரா, இந்த கண்ணானது ஆமா உன்னுடைய கண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. உனக்கு மட்டும்தான். ஆமா, உடம்பெல்லாம் கண்ணு இருக்குது தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. சாப விமோச்சனத்தை கொடுத்தார். அதலிகையை பார்த்து சொல்லுகின்றார். ஏ அதலிகை, கொண்டவனுக்கும் கண்டவனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீ அவனை மடியில உறங்க வைத்ததனால ஆமா நீ ஒரு கருங்கல்லாக போ. என்ன சொன்னார்? கருங்கல்லாக போ. சாபத்தை கொடுத்தார். இவா விமோச்சனத்தை கேட்க. ஆமா, எனக்கு எப்ப கிடைக்கும் என்று அதலிகையால் கேட்கும் பொழுது அவ என்ன சொல்லுகின்றார்? ஏ அதலிகை, நாளை ஒரு காலத்துல ஆமா அயோத்தி ஆளும் ஹரி ராமச்சந்திரன் தாடகை போரை முடித்து ஆமா வருகின்ற பொழுது என்ன? ஆமா, அவருடைய
அவருடைய பாதம் பட்டு கருங்கல்லாக இருந்த நீ ஆமா கன்னி பெண்ணாக வடிவமெடுப்பாய். இதுதான் உனக்கு சாப விமோச்சனம். ஆமா என்று சாப விமோச்சனத்தை கொடுத்து ஏ ராமச்சந்திரா அன்றைக்கு ஆமா கௌதம ரிஷி கொடுத்த சாபம் இன்னைக்கு ஆமா உன்னுடைய பாதம் பாதங்கள் பட்டவுடனே இன்றைக்கு ஆமா அவளுடைய சாபம் தீர்ந்து அவ அதலிகை பெண்ணாக நிற்கின்றார். கருங்கல்லாக இருந்தவள் கன்னி பெண்ணா வடிவமெடுத்து நிற்கின்றார் என்று சொன்னார். அப்படியா கதை? ஆமா அதலிகையுடைய சாபத்தை தீர்த்து அந்த கௌதம ரிஷியுடைய வனமதியிலே அதலிகைக்கும் ஆமா கௌதம ரிஷிக்கும் சேர்த்து வைத்து விட்டு அந்த இடந்தனை கடந்து அந்த விஸ்வாமுத்திரரை அழைத்து கொண்டு இளைய பெருமாள் என் பெருமாள் ராமச்சந்திர பூபதி ஆமா அண்ணன் தம்பி இரண்டு பேர்களும் அழகு கோஷிகரோடு ஆமா அவர் அதலிகையால் சாபம் தீர்த்து ஹரிராம வாராரே மங்கையோட சாபம் தீர்த்து மாயவரும் வாராரே கோதையின் சாபம் தீர்ந்து கோதண்ட ரகுராம கோஷிகரும் முன்னடகே கோதண்ட ரகுராம பின்னடகே காடுவழி பாதையா கனகமுட வாரபோது என்ன நடக்குமானா எதிரிருந்து ஒரு தவாரா யார் வாரா யார் ஐயா அதலிகையானுடைய சாபத்தை தீர்த்து என் ஹரிராமச்சந்திர பூபதி இளைய பெருமாளோடு எம்பெருமாள் ரகுராமர் காட்டு வழி பாதையாக வாராங்க. அப்படி வரும்போது அங்க யார் வாரா? யார் வருகின்றார்? மிதலை மாநகரிலிருந்து ஐயா வாராரே தூதுவாரோ என்ன ஜானக மன்னன் அரண்மனை அந்த ஜானகிக்கு சுயம் வரவோ அதலிகை சாபத்தை தீர்த்து அதலிகையால் சாபத்தை தீர்த்து அடர்ந்தவன காட்டுக்குள்ளே இருபேர்களும் வருகின்ற பொழுது என்ன நடக்கின்றது? எதிரே இருந்து ஆமா ஒரு தூதுவன் கையிலே ஒரு ஓலையோடு வருகின்றான். ஓலையோடு வாராரு. தூதுவன்னா ஓலை கொண்டு வந்தாதான் அவருக்கு பேரு தூதுவர். ஆமா ஆமா அந்த ஓலையிலே விஸ்வாமுத்திர மகரிஷிக்கு தான் முதல் ஓலை. ஆமா என்ன ஓலை? பண ஓலையா? ஆமா அதனால் ஓலைய வாங்கினாரு. ஓலை கையில வச்சு பாக்காரு. நாலு முனையிலையும் மஞ்சள் தடவி இருக்கு. 4 முனைகள் அதானே. ஆமா மஞ்சள் தடவி இருக்கு. மஞ்சள் தடவுன உடனே ஓலைய விரிச்சு படிச்சு பாக்காரு. டக்குன்னு விரிச்சு படிச்சு படிச்சு பார்க்கும்போது ஆமா அங்க என்ன எழுதி இருக்கு? என்ன எழுதி இருக்கு? மிதலை மாநகரத்திலே ஜனக மன்னன் பெற்ற மகள் ஜானகி அந்த சீதா லட்சுமிக்கு ஆமா ஜானகிக்கு என் அன்னை சீதா லட்சுமிக்கு சுயம்வரம் என் சீதையோடு பிறந்த ஆமா சிவதனுஷை யார் வளைக்கிறார்களோ வளைத்து ஆமா சிவதனுஷுக்கு ஆமா யார் நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு அன்னை சீதையை மனம் முடித்து தரப்படும் அப்படின்னு ஓலையில எழுதியிருக்கு.
ஆமா இதை படித்தார் விஸ்வாமுத்திரர் ஆகா ஆனால் அயோத்தி நாட்டு அரசர் ஆமா யார் கூட இருக்காரு? யாரோட இருக்காரு? ஆமா ஆமா அயோத்தி நாட்டு அரசர் நம்ம கூட தானே இருக்காரு. ஆமா என்று இந்த ஓலை அயோத்தி நாட்டு ஓலை, அயோத்தி நாட்டுக்கு போற ஓலை. ஆமா ஆகையினாலே அந்த விஸ்வாமித்திர மகரிஷி ஆமா எங்கு வருகின்றார்? எங்க வருகின்றார்? ஜானகி வில்லை வளைக்க வேண்டும் என்று அப்படி வரும் பொழுது அழகான ஒரு வடவாழை மரம், அந்த வடவாழை மரத்து அடியிலே ஆமா ராமா இவ்வளவு தூரம் நடந்து வந்தது ரொம்ப கால் சடைப்பா இருக்கு, ரொம்ப கால் களைப்பாக இருக்கின்றது. ஆகையினால ஆமா இந்த மரத்தடியிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து ஓய்வெடுத்து செல்லலாமே என்று சொல்லி விஸ்வாமித்திர மகரிஷி சொன்ன உடனே ஆமா ஐயா ஓய்வெடுத்து செல்வோம். ஆமா எனக்கு சம்மதம் தான். ஆனா ஆமா எனக்கு ஒரே ஒரு விளக்கம் வேணும். எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமா ஒரு ஓலை வந்துச்சுல்ல, ஆமா அதுல எழுதி இருந்துச்சுல்ல, ஆமா சனக மன்னன் பெற்ற மகள் ஜானகி சுயம்வரம் எழுதிருந்துச்சுல்ல. ஆமா எழுதிருந்துச்சு. யார் அந்த ஜானகி? அவர்களுடைய பிறப்பு என்ன? அவர்களுடைய வளர்ப்பு என்ன என்று ஆமா எனக்கு தெரிய வேண்டும். ஏன்னா அந்த ஓலையில பக்கமா எழுதி இருக்கு ஏதோ வெளில வளைக்கணும், நாண தொடுக்கணும், அவங்கள கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நிறைய எழுதி இருக்கு. இதுக்கு எல்லாம் எனக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. ஆமா ராமர் வந்து உட்கார்ந்து ஆமா யார் இந்த சீதன்னு கேட்கின்றார். அப்படி கேட்கும் பொழுது ஏ ராமச்சந்திரா ஆகையினால் ஆமா பார்த்தார் ஐயா இடது தொடையில விஸ்வாமித்திரர், ஆமா வலது தொடையில ராமச்சந்திரன், இளைய பெருமாளா படுத்திருக்காரு. விஸ்வாமித்திரர் கதையை சொல்லுகின்றார். ராமச்சந்திரா நான் சொல்வதை கேளப்பா, நல்ல விவரமா கேட்டுக்கோ, ஒரு தடவை தான் சொல்லுவேன் என்று கதையை சொல்லுகின்றார். அங்கே முன்னே ஒரு காலத்திலே இலங்கை மாநகர்தனிலே இலங்கை வேந்த ராவணனோ நாடு சுத்தி வரபோது அடர்ந்தவன காட்டுக்குள்ளே ஒரு அதிசயத்தை பார்த்தானே. அடர்ந்தவன காட்டுக்குள்ளே அதிசயத்தை பார்த்தானே. என்ன பார்த்தார்? ஐயா முன்னே ஒரு காலத்துல ஆமா இலங்கை ஆளும் ராவணேஸ்வரன், அந்த ராவணேஸ்வரன் தன்னுடைய நாட்டு வளங்களை சுத்தி பார்த்து வரும் பொழுது எல்லாமே ராவணனோட இப்பமே முடிச்சு போடுது. ஆமா சுத்தி பார்த்து வரும் பொழுது என்ன நடக்கின்றது? துர்வாசக முனிவருடைய மகள். ஆமா யார் ஐயா? நங்க மோகினியால் ஒரு வேள்வியை வளர்த்து யாரை நினைத்து தவம் இருக்கின்றால்? பச்சைமாலை நினைத்து. ஆமா யாரு? பால்கடலிலே வள்ளி கொண்டிருக்கிறாளே, ஆமா என் பச்சம்மாள் நாராயணன் நினைத்து நங்க மோகினியால் தவம் இருக்கின்றாள். அவ தவம் இருக்கும் போது ஆமா எதுக்கு தவம் இருக்கா? எதற்காக தவம் இருக்கிறாள்? ஒரு நாள் ஒரு பொழுதாவது என் பெருமாளுக்கு இடப்பாகத்திலே ஆமா லட்சுமி எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி ஆமா நாமளும் என் பெருமாளோடு இருந்து ஒரு நாள் ஒரு பொழுதாவது என் பெருமாளுக்கு இடப்பாகத்தை வாங்க வேண்டும் என்று ஆசையோடு பச்சைமாலை நினைத்து பாவை தவம் இருக்கின்றார். அப்படி தவம் இருக்கும் பொழுது அந்த வழியாக ஆமா ராவணன் வருகின்றான். வரும் பொழுது ராவணன் என்ன கண்டான்? அவன் என்னையா காண்கின்றான்? நங்க மோகினியாலை பார்த்தான். ராவணேஸ்வரன் நங்க மோகினியால் தவம் இருப்பதை
ஆகா ஆகா இவ்வளவு அழகான ஒரு மங்கை, இவ்வளவு அழகான மங்கை இந்த காட்டுக்குள்ள ஆமா தன்னந்தனிமையா இருக்காளே தன்னந்தனியா இருக்காளே என்று சொல்லி அந்த ராவணேஸ்வரன் நங்கமோகினியாளுடைய தவத்தருகிலே வந்தான். அம்மா என்ன ஏ பெண்ணே, நீ யாரம்மா? உன் ஊரு என்னம்மா? பேரை சொல்லம்மா. நீ ஒத்தையிலே அனுப்பது என்னம்மா? ஊரு என்னம்மா? பேரை சொல்லம்மா. ஒத்தையிலே அனுப்பது என்னம்மா? ஆகையினாலே அம்மா என்ன உன் ஊர் என்ன, பேர் என்ன? உன் பேரு என்ன? உன் தாய் பேர் என்னம்மா? தந்தை பேர் சொல்லம்மா. தந்தை பேர் சொல்லம்மா. அம்மா தந்தை பேர் சொல்லம்மா. தந்தை பேர் சொல்லம்மா. நீ தன்னை அந்தானியா இப்பது என்னம்மா? தாய் பேர் என்னம்மா? தந்தை பேர் சொல்லம்மா. தந்தை பேர் சொல்லம்மா. தன்னை அந்தாடியா வந்தது என்னம்மா? ஏ பெண்ணே, நீ யாரு? உன் ஊர் என்ன? உன் ஊரு என்ன? உன் பேரு என்ன? உன் பேரு என்ன? இப்படி ஒத்தையில நிக்கிய, நீ இப்படி ஒத்தையில நிக்கிறாயே, உன் விவரத்தை சொல்லு. சொல்லு 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 என்று என்று ராவணன் கேட்கின்றான். அவன் பார்த்தால் மோகினியா யாரு? யாரு? நங்க மோகினியால் சொல்லுகின்றார். ஏ ராவணா, நீ என்கிட்ட பேச்சு கொடுக்காத, பேசாத. ஆனால் ஆமா, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ராவணன் சும்மா இருந்தானா? சும்மா இருப்பானா? என்ன நினைக்கா? அவன் தான் அவளை பார்த்து வாய பொளந்து போய் நிக்கானா. யார பார்த்து? அவளை பார்த்து இல்லையா, சீதாதேவிய பார்த்து. சீதாவல்ல, நங்கமோகினிய ஆமா பார்த்து நிக்கா. ஆமா, என் பெண்ணு நடு காட்டுக்குள்ள. ஆமா, இவ்வளவு அழகா இவ்வளவு லட்சணமா இவ்வளவு ஒரு, அதாவது எப்படி சொல்ல, இப்ப நான் என்ன சொல்லன்னு தெரியலையா. ஆமா, இவ்வளவு அழகா ஒத்தையில நிக்கிறாயே, உன்னை தனியா விட்டுட்டு போகிறதுக்கு என் மனசு சம்மதிக்கல. எனக்கு கேட்கல. என்னது கேட்கல? என் மனசு கேட்கல. ஆனால் ஆமா, என் பெண்ணு நீ என் கூட வருவையானா இலங்கை மாநகரத்தில், அந்த இலங்கை மாநகரத்திலே அடர்ந்த வனக்காட்டுக்குள்ள இருக்க ஒண்ணு. ஆமா, அரண்மனையில வச்சு அழகு பார்ப்பேன். உன்ன அரண்மனையில வைப்பேன். நீ இருக்க அழகுக்கு இப்படி காட்டுக்குள்ள இருக்கலாமா? இந்த காடு நீ இருக்கிற இடமே கிடையாது. என் மனசுதான். ஆமா, நீ வந்துரு. இந்த மோகினியாளை பார்த்து ஆமா காதல் மையம் கொண்டு அந்த ராவணேஸ்வரர் ஏன் கூட வந்துருங்க. ஆமா, அப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுதான் அந்த மோகினியாள்? ஆமா, ராவணா, சண்டாள ராவணா, இந்த ஆசை உனக்கு வரலாமா? வேண்டாம். ஏ ராவணா, ஒரு காலமும் ஆமா நான் உன் கூட வரவே மாட்டேன். நான் வரமாட்டேன். என்ன நீ நினைக்காதே என்று உன் கண்ணு முன்னாடி இனிமே நிக்க கூடாது. ஆமா, என்று தவத்துல இருந்தவள் ஆகாயத்துல பறக்க போறா. அப்படியே அவனை விட்டு தள்ளி போகணும்னு பறக்க போறா. ஆமா, பறக்கும் போது அவளுக்கு கூந்தல் ஆமா 16 முழம். எத்தனை முழம்? 16 பார்த்தால் ஆமா, இவ விட்டத்துல ஆகாயத்துல பறக்கா. இந்த ராவணேஸ்வரன் என்ன செய்தான்? அவன் என்னையா செய்கின்றான்? கொண்டவளை விட்டாலும் ஆமா, காட்டுல கண்டவளை விடக்கூடாது என்று அவன் முடியை எட்டி பிடிச்சிட்டான். எட்டி பிடித்த உடனே ஆமா, பார்த்தால் நங்கமோகினியா. அந்த நங்கமோகினியா என்ன சொல்லுகின்றான்? அவன் என்னையா சொல்லுகின்றான்? ஏ ராவணா, உன்னுடைய கைப்பட்ட இந்த திரேகம் இனி இந்த உடல் இருக்க கூடாது. ஆமா, உயிரும் இருக்க கூடாது. இந்த உடலில் இந்த உயிரும் இருக்க கூடாது என்று வளர்த்தா பாரு வேள்வி. ஆமா, வேள்விக்குள்ள குதிச்சிட்டா. வேள்வியிலே குதித்த உடனே ஆமா, எரிந்து சாம்பலானால் அவதான் செத்துட்டாளே. ஆமா, சும்மா இருக்கலாம் அல்லவா? இவனுக்கு கேடு காலம். ஆமா, என்ன செய்தா? ஏன்னா அவனுக்கு அவளை விட்டுட்டு போக மனசு இல்ல. அழகுல அவ்வளவு குறைஞ்சவளும் இல்ல. எப்படியாவது இவளை இலங்கைக்கு கொண்டு போயிடணும். அவன் நினப்பு கண்ணுக்குள்ள சுத்துது அவனுக்கு. சுத்துது. ஆமா,
யார் அங்க நங்கமோகினியால் நினப்பு சாம்பல ஒரு களையத்துல அள்ளுனா களையத்திலே அள்ளினான் அள்ளி கொண்டு வந்து நேர இலங்கைக்கு கொண்டு வந்தா இலங்கையில் அவனுடைய பூஜை அறையில வைத்து ஆமா அந்த சாம்பலை அப்படியே பூஜை பண்ணுதான். ஆமா பூஜை பண்ணும் போது பூஜை செய்யும் பொழுது அங்க பூஜை பண்ண ஆமா அந்த சாம்பலுக்கு உருவேறி அந்த சாம்பலிலே இருந்து இலங்கை நகரத்திலே ராவணனுடைய அரண்மனையிலே அங்க யார் பிறக்க போறா யாரையா இலங்கை நகரத்திலே யார் பிறக்கின்றார் அந்த சாம்பலிலே இருந்து அங்க ஆமா அந்த பூஜை அறையிலே அழகு நல்ல பெண் குழந்தை ஒரு ஜீவனோடு வந்து பிறந்திடுமா அழகு நல்ல பெண் குழந்தை என்ன ஒரு கையில் சிவதனேஷ் மறுகையில் பட்டய கரங்களோடு ஒரு பாவை வந்து பிறந்தாளே பார்த்திட்டானே ராவணனோ என்ன செய்கின்றான் வளர்க்கும் போது ஆமா அங்க யார் பிறக்கின்றார் ஒரு கையில் சிவதனுசு மறு கையில் ஆமாம் பட்டயம் என்னது பட்டயம் என்ன எழுதியிருக்கின்றது பட்டயத்தை எடுத்தான் வாசித்து பார்க்கான் அந்த பட்டயத்தில் என்ன எழுதியிருக்கின்றது சீதை பிறக்க தென் இலங்கை அழிய என்ன எழுதியிருக்கு வசம்மா எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்கு சீதை பிறக்க தென் இலங்கை அழிய ஆமா பட்டயத்தை பார்க்கிறானே அப்பமே அந்த பிள்ளைய கொண்டிருக்கலாம்ல ஆமா என்ன பண்ணா அதுதான் பட்டயத்துல பிறந்துட்ட சீதை பிறக்க தென்னிலங்கை அழிய எங்க இருந்து அவளை கொல்ல முடியும் பட்டயத்தை கையில எடுத்து ஆமா ஒரு தங்க பெட்டியை வரவழைத்து ஆமா அந்த பெட்டிக்கு உள்ளே சீதையை தூக்கி வைத்து சீதையோடு பிறந்த ஆமா சிவதனுசை எடுத்து வைத்து ஆமா அந்த பேழ பெட்டகத்தை மூடி ஆமா கடல்ல தூக்கி விட்டுட்டான் கடலிலே விட்டவுடனே ஆமா என் அன்னை சீதாதேவியுடைய பெட்டகமானது அந்த கடலுக்குள்ள அது எப்படி வருது பாருங்க எப்படி வருகின்றது முத்து சிப்பிகள் முன்னால் முழங்கிட அன்னை சீதா அழகு பெட்டகம் அலையடித்து மிதலைமா நகரை தேடி மிதந்தும் மெல்லவே அசைந்து வருது அழகு நல்ல கடலுக்குள்ளே அன்னை சீதா தங்க பெட்டகம் கடலான கடலுக்குள்ளே
கடலுக்குள்ள கண்ணி சீதா அழகு பெட்டகம் கண்ணி சீதா அழகு பெட்டகம் மிதந்து மெல்லவே அசைந்து வருகிறது மிதந்து மெல்லவே அசைந்து வருகிறது மிதலை நகர் கடற்கரைக்கு வருது ஆமா எங்க வருது இங்க வருகின்றது மிதலை மாநகரத்துடைய நகரத்துடைய கடற்கரைக்கு ஆமா அந்த அழகு பெட்டகமானது அந்த பெட்டகமானது அப்படியே மிதந்து வருது ஆனால் ஆமா மிதந்து வரும்போது வரும் பொழுது அங்க என்ன நடக்கு அங்க என்ன நடக்கின்றது ஜனக மன்னன் ஜனக மன்னர் அவருடைய மந்திரி ஆமா இருவேர்களும் கடற்கரை ஓரமா கடற்கரை ஓரமாக நடந்து வருகிறார் நடந்து வருகிற அதனால் ஆமா நடந்து வரும் பொழுது அங்க என்ன நடக்கு அங்க என்ன நடக்கின்றது இந்த பெட்டகம் ஆமா அலையடித்து அலையடித்து மிதந்து வருவதை பார்த்தார் ஜனக மன்னன் மந்திரி பார்த்தான் மன்னா அதாவது ஆமா என்ன பெட்டி எனக்கு அப்படின்னு மந்திரி சொல்ல அதாவது ஆமா பெட்டிக்கு உள்ள என்ன இருக்கோ அது எனக்கு அப்படின்னு ஜனக மன்னன் சொன்னார் மன்னர் சொல்லுகின்றார் உடனே ஆமா பெட்டியை கரைக்கு கொண்டு வந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது ஆமா என் தாயான சீதாலட்சுமி அந்த ஜனக மன்னனை பார்த்து அவ என்ன செய்கின்றார் என் தாயி சீதாலட்சுமி சின்ன முகத்தை சிரித்து காட்டுறார் காப்பிட்ட கையவே குலுக்கி காட்டுறார் கட்டி மகா சீதாலட்சுமி ஜனக மன்ன முகத்தை பார்த்து ஜானகியான சீதாலட்சுமி அழகு காப்பிட்ட கைய குலுக்கிறார் அன்னை சீதாலட்சுமியானவ சின்ன நல்ல சிரிப்பழகியா சீதாலட்சுமி பார்த்து சிரிக்கின்றார் பார்த்தார் ஜனக மன்னன் ஓடி போய் ஆமா அப்படியே கையில் எடுத்தார் உடனே சீதாலட்சுமியை கையில் எடுத்தார் குழந்தையை அரண்மனையிலே கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு ஆமா ஜானகியால் என்று பெயர் கொடுத்து என் தாயான சீதாலட்சுமியை ஜானகி என்று பெயர் கொடுத்து அப்படி வளர்த்து வரும்போது என் ஜானகிக்கு வயது என்னாச்சு என்ன வயதாச்சு ஒரு வயதா இரு வயதா அதாவது என்ன சீதை இருக்கிற வரைக்கும் சீதை வந்த இரண்டாவது நாள் வருஷம் ஜனக மன்னன் பெற்றெடுத்தார் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்த குழந்தைக்கு ஜானகி என்று பெயர் கொடுத்து இரண்டாவது குழந்தைக்கு ஊர்மலை என்று பெயர் கொடுத்தார் பெயர் கொடுத்து வளர்த்து வரும்போது என் தாயி ஜானகிக்கு சீதாலட்சுமிக்கு வயது என்ன வயதாச்சு வயதோ 16 வயதாச்சு பக்குவதி பெண்ணாகி இருக்க ஜனக மன்னன் சுயம் வரத்தை அறிவித்தார் ஆகையினால் பார்த்தார் ஜனக மன்னன் மகளுக்கு 16 வயதானது என்று பூத்து நிறைந்திருக்கிறார் புஷ்பவதி பெண்ணான யாரு ஐயா என் தாய் சீதாலட்சுமி ஜனக மன்னன் சுயம்வரத்தை அறிவித்தவுடனே அந்த ஓலைதான் நம்மளுடைய கைகளுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னவுடனே அப்ப பார்த்தார் விஸ்வாமுத்திரர் சொன்னார் ராமா இதுதான் சீதையுடைய பிறப்பு சீதையுடைய வளர்ப்பு சீதையோடு பிறந்த சிவதனுஷை வளைத்தால் சீதையை கரம் பிடிக்கலாம் இதானப்பா வரலாறு என்று சொன்னார் அப்படியே விஸ்வாமுத்திரரும் இளைய பெருமாளும் நித்திரைக்கு சென்றார்கள் என் தாய் சீதாலட்சுமி ஜனக மன்னனிடத்திலே வந்து கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் அப்பா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் என்ன தெரியுமா என்ன அப்பா இதுவரைக்கும் உங்ககிட்ட நான்
நான் இது வேணும் அது வேணும்னு கேட்டது நான் எதுவுமே கேட்டது கிடையாது. வருஷமும் 16 வயசாயிட்டு ஆகிவிட்டது. அப்பா எனக்கு ஆமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க ஆமா வெளியே போய் விளையாட எனக்கு அனுமதி கொடுங்களேன். கொடுக்க வேண்டும். அம்மா என்ன சீதா, ஏ சீதா உனக்கு சுயம்வரம்னு அறிவிச்சாச்சு. ஆமா அறிவிச்ச நேரத்துல ஆமா நீ வெளியே போய் விளையாடணும்னு கேட்கிறாயே. வேண்டாம்மா, வேண்டாம் ஏதாவது மேல கீழ ஆயிட்டுன்னு வை. ஆமா வர்றவங்களுக்கு ஆமா நான் பதில் சொல்ல முடியாது. என்னால பதில் சொல்ல முடியாது. வேண்டாம்மா, வேண்டாம் என்று மிதிலை மாநகரத்திலே ஜனகமன்னன் வேண்டான்னு மறுத்தார். வேண்டாம் என்று மறுக்கின்றார். கேட்டாரா? ஆமா சீதையம்மா கேட்பாங்களா? கேட்டாங்களா? ஆமா. அப்பா நான் இதுவரைக்கும் ஏதாவது கேட்டானா? கிடையாது. என்ன விடுங்கள. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் போய் விளையாண்டுட்டு வரேன். இதுக்கப்புறம் என்னைக்கும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஆமா என்று சொன்ன உடனே அவர் சரி என்று சம்மதித்து 1000 தோழியர்களோடு ஆமா செங்கமலம் தோழி அழைத்து கொண்டு பூப்பந்தடித்து விளையாட என் தேவி சீதா அடித்த பூப்பந்தானது ஹரிராமனுடைய பாதத்துல போய் போத்துன்னு விழுந்தது. பார்க்காரு. ஆமா எங்க இருந்துடா பந்து வந்து விழுது? இத பார்த்தா பூப்பந்து. ஆமா இது பெண்கள் விளையாடக்கூடிய பந்து. இது எங்க இருந்து வந்து விழுதுன்னு தெரியலையே. யாரு அடிச்சு விட்டுருப்பாங்கன்னு தெரியலையே. அதுவும் தெரியலையே. இப்ப நாம என்ன செய்யலாம்? இந்த பந்து அடித்தது யார் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம குனிந்து எடுத்தோமானால் ஓசிகர் முளைத்து விடுவார். தம்பியும் பார்த்துருவானே. ஆமா இவர் யாருக்கனவே லட்சுமண பெருமாள். ஆமா அரக்கன் உறக்கத்துல தான் இருக்காரு. பார்த்தாரு. ஆமா என்ன செய்கின்றார்? தன்னுடைய வலது கால் பெருவிரலாலே அந்த பந்தை அப்படியே தட்டி விட்டார். என் பெருமாள் தட்டி விட்ட நேரத்தில் ஆமா அந்த பந்தானது சீதையுடைய பூங்காவனத்தில் வந்து பொத்துன்னு விழுந்தது. யாரு? ஹரி ராமச்சந்திரன் அன்னை சீதையை பார்க்க சீதாதேவி. ஆமா யாரையா? ஹரி ராமனை பார்க்க ராமச்சந்திரனை பார்க்க. அப்படி பார்க்கும்போது அண்ணன் அன்னியை நோக்கினார். அண்ணி அண்ணனை நோக்கினார். அண்ணனை பார்க்கிறார். ஆமா அங்க 2 பேருக்கும் ஆமா அப்பமே வந்து விட்டது. என்னது ஆசை வந்து விட்டது. என்னது 2 பேருக்கும் ஆமா காதல் வந்துட்டு 1 4 3 வந்துட்டு. ஆமா இருவேர்களும் இங்க நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமா ஏடி செங்கமலம் ஓடி வந்து கையை பிடிச்சி இழுக்கா. யார? அக்கா என்ன நேரம் பொழுது ஆகிட்டு இருக்கு. வா போவோம். விறுவிறுன்னு இழுத்தா. ஆமா சீதையம்மாள் போக மனமில்லாமல் அரண்மனைக்கு வந்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. சுயம்வர தேதி என் சீதாலட்சுமி உப்பரிக்க மேடையிலே நின்று கொண்டு அரண்மனைக்கு உள்ளவார வழியை பார்த்துக்கிட்டே நிக்காங்க. ஆமா எதற்காக நேத்து காட்டுக்குள்ள பார்த்தோமே பந்தடிச்சாரு. ஆமா அவரை பார்ப்பதற்காக. அவர் வருவாரா? ஆமா வரமாட்டாரா? ஆமா நம்ம வில்ல வளைப்பாரா மாட்டாரா? நம்மளை ஆமா நம்ம கரம் பிடிப்பாரா மாட்டாரா? கையை பிடிப்பாரா மாட்டாரா என்று ஆமா சீதையம்மாள் ஏக்கத்தோடு பார்க்காங்க. யாரு? சீதையம்மாள். எக்கா என்னக்கா நீ ஒரு நாள் இப்படி வந்து நிக்க மாட்டிய? இன்னைக்கு என்னக்கா ஆச்சு? என்ன ஆச்சு? ஏதாச்சு? நீ யாரையோ எதிர்பார்த்து நிக்க மாதிரி இருக்க. தெரியுத யாரக்கா அது? யாருக்கா? ஆமா ஏ செங்கமலம் நேத்து ஆமா நான் வரமாட்டேன்னு சொன்னேனே. ஏடி நான் அடித்த பந்தை ஒருவர் திருப்பி அடித்தாரடி. அந்த பந்தை அடித்தவரை பார்க்க அவர்
முகம் என் மனசுக்குள்ள அப்படியே நிக்குதடி என் கண்ணுக்குள்ள ஆமா என் மண்டைக்குள்ள என் மண்டைக்குள்ள அவர் முகம் ஓடிக்கிட்டே இருக்கு படம் ஓடுன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு ஏடி என்ன அவர் அவ்வளவு அழகா இருந்தார் அவ்வளவு அழகா இருந்தாரு ஏடி என்ன அவரை போல ஒருத்தரை அவரும் வில் வளைக்க வருவாரா என் வில்ல வளைப்பாரா அக்கா என்ன நீயா இப்படி பேசுத நீயா இப்படி பேசுகின்றாய் அக்கா என்ன நீ உனக்குள்ளயும் இப்படி ஆசை இருக்கா இருக்காதுல்ல இருக்காதுமா என்ன பண்ண அக்கா என்ன அக்கா ஆமா உனக்கு ஆசை வந்துட்டுல வந்துட்டு கண்டிப்பா அவர் உனக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது ஆமா இவன் மேல நின்னுகிட்டு இருக்கார் 55 அரசர்கள் வந்து அரியாசனத்துல உட்கார்ந்தாச்சு ஒரே ஒரு ஆள் மட்டும் பாக்கி ஒரு நாட்டு அரியாசனம் மட்டும் காலியா இருக்கு ஹரி ராமச்சந்திர அரண்மனைக்குள்ள வாராரு சீதை அம்மாக்கு சந்தோஷம் ஏடி செங்கமலம் அங்க பாரடியோ நான் நேத்து சொன்னேனல்லவா அவர் இவர்தானடி அவரை பாரடியோ சீதா ஏ செங்கமலம் அவர் எப்படி இருக்காரு பாரு அடி பார்க்க ரொம்ப அழகனடி பார்வைக்கேத்த மன்னனடி கேட்க ரொம்ப அழகனடி பார்வைக்கேத்த மன்னனடி பாதி நீரம் பச்சை நீரும் பாதி நீரம் பவள நீரும் சொல்லு பவள செவ்வாய் உதட்டழக என்னென்னமோ பண்ணுதடி என் மனசு தவிக்கிறடி என்னென்னமோ பண்ணுதடி என் மனசு தவிக்கிறடி ஆமா அவரை பார்க்க ரொம்ப அழகனடியே பார்வைக்கேத்த மன்னனடியே என்னென்னமோ பண்ணுதடி என் மனசு தவிக்குதடி வெள்ள வளைப்பாரா எடி என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா ஆமா விறுவிறுன்னு வந்தாரு அரியாசனத்துல உட்கார்ந்துட்டாரு அப்பமே முடிவு பண்ணிட்டா ஆமா கட்டுனா இவரை கட்டணும் கட்டுனா இவரை கட்டணும் இல்ல சன்னியாசம் ஆனா ஆமா என்ன நினைத்தார் 55 தேசத்து அரசர்களும் சீதையுடைய வில்லு ஆமா சபா மண்டபத்துக்கு வருகின்றது 1000 கிங்கிலியர்களும் ஏழேலும் பாட்டு பாடி வில்ல தூக்கி வருகிறார்கள் ஆமா அவர் எப்படி தூக்கி வரார்கள் எப்படி வருகிறார்கள் அந்த அனைத்து பேர்களும் ஆமா 1000 கிங்கிலியர்களும் ஒருத்தர் பேசுதாங்க எப்படி பேசுதாங்க அங்க சீதையுடைய வில்லை ஆமா சபா மண்டபத்திலே கொண்டு வந்து சபா மண்டபத்திலே வைத்தார்கள் ஆமா 55 தேசத்து அரசர்களும் யாராலையும் ஆமா அந்த வில்லை அசைக்க முடியவில்லை நாரத மகாமுனிவர் வந்தார் ஆமா சூரர்கள் யாரும் இல்லையா இந்த சொத்த வில் வளைக்க வீரர்கள் யாரும் இல்லையா அப்படின்னு கலகத்தை மூட்ட விஸ்வாமுத்திரர் எம்பெருமாளை இறக்கி விட்ட உடனே எங்கள் ஐயா அயோத்தியாளு ஹரிராமச்சந்திர பூபதியே சீதையுடைய சிவதனுஷ அருகிலே வந்து ஆமா தன்னுடைய வலது கால் பெருவிரலாலே சீதையுடைய வில்ல ஓங்கி ஒரே அழுத்து காலால மிதித்த நேரத்தில் ஆமா சீதை வில் உயர்ந்தது நானே கையில எடுத்தார் இடது கைட்டு வில்ல பிடிச்சிருக்காரு ஆமா வலது கையில ஆமா என்ன இருக்கு நானு கயிறு ஒரு அழுத்து ஆமா வாங்கி அழுத்திருக்காரு ஆமா சீதை வில்லானது மூன்று நல்ல துண்டுகாலா முறியுதையா சீதை வில்லே மூன்று நல்ல துண்டுகாலா சீதை வில்லே அகிலமெல்லாம் நாடு அன்னை சீதா வில்லானது முறியுதையா மூன்று துண்டா மூவுலகோ நாடு சீதை
வில்ல வளைக்கும் போது 3 துண்டுகளாக முறிகிறது சீதவில்லை. ஆமா, சீதவில் வளைந்ததென்று அவனிடை 56 தேசமும் பறையடித்தார்கள். அயோத்தி நாட்டுக்கு ஓலை அனுப்பினார்கள். ஆமா, அயோத்தி நாட்டு மக்கள் எல்லாம் கோசலை, கைகேசி, சுமத்திரை, பரதாழ்வார், சத்ருக மகராஜன், ஆமா, தசரத சக்கரவர்த்தி அனைவர்களும் ஈயனசேன படைகளோடு மிதலை மாநகரத்திலே வந்து பந்தல்கள் அலங்காரம் செய்து அண்ணன் தம்பி 4 பேர்களுக்கும் ஒரே மணவடையில மணமுடிக்க வேண்டும் என்று மிதலை மாநகரத்திலே மணம் பெண் பார்த்து பேசி முடித்து அன்னை சீதாலட்சுமியை மணம் பெண் அலங்கரித்து பாருங்க. ஆமா, அன்னைக்கு சீதாதேவியை மனம் முடித்து ஆமா கெட்டிய மனைவியாத்தான் அயோத்திக்கு அழைச்சிட்டு வருவாரு. ஆமா, அதான் இன்னைக்கு நடக்கு. பெண்ணை அழைத்து விடல. ஆமா, கல்யாணம் முடிச்சு ஆமா மனைவியாதான் அயோத்திக்கு அழைச்சிட்டு வருவாரு. அழைத்து கொண்டு வருவார். இன்னைக்கும் சான்றோர் குலத்துல ஆமா ஒரு சில வகையறாக்கல்ல ஆமா பெண்ணை அழைச்சு விட மாட்டாங்க. கட்டி ஆமா தாலியோட ஆமா மனைவியாதான் அனுப்புவாங்க. ஆகையினாலே சீதாதேவிக்கு மணம் பெண் அலங்காரம் செய்து ஹரிராமச்சந்திரனுக்கு ஹரிராமச்சந்திர பூபதிக்கு ஆமா மணமாப்பிள்ளை அலங்காரம் செய்து அண்ணன் தம்பி 4 பேர்களுக்கும் அந்த மிதலை மாநகரத்திலே திருக்கல்யாணம் நடக்கின்றது. ஹரிராமச்சந்திர பூபதி ஆமா திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் பூமலை பொழிய அந்த மிதலை மாநகரத்திலே சீதாவுக்கு திருக்கல்யாணம் நடக்கின்றது. ஹரிராமச்சந்திரன் திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து நம் மங்கையர்கள் 1000 பேர் வாழ்த்துரைகள் சொல்லி வாரா. ஐயா மங்கையர்கள் 1000 பேர் வாழ்த்துரைகள் சொல்லி வாரா. அந்த சங்கு முழங்கி வார சங்கு நாதம் ஒழித்து வார அந்த திருமங்கல்யம் கையில் எடுத்து அந்த திருப்பூட்டின ராமபிரா அங்க திருப்பூட்டின ராமபிரா அரம்பையர்கள் குலவை போட அகிலம் எல்லாம் நடுங்க. அரம்பையர்கள் குலவை போட அகிலம் எல்லாம் நடுங்க. அவர் அழகு மங்கல்யம் கையில் எடுத்து